ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சீஸ் கட்லெட். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 3, அவல் 1 கப்பு, கடலை மாவு அரை கப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், புதினா கொத்தமல்லி சிறிதளவு, மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன், கரம் மசாலா அரை டீஸ்பூன், மிளகுத்தூள் அரை டீஸ்பூன், உப்பு எண்ணெய் தேவையான அளவு, தக்காளி சாஸ் அரை டீஸ்பூன், சில்லி சாஸ் அரை டீஸ்பூன், மயோனிஸ் அரை டீஸ்பூன், சீஸ் துருவல் தேவையான அளவு. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல சர்க்கரை வள்ளிக்கிழங்கை வேக வச்சு தோல் நீக்கி துருவி அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் அவலையும் தயிர் தண்ணீர் சேர்த்து கலந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. அது பிறகு அந்த அவலை தயிரோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு அதுலேயே கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, புதினா கொத்தமல்லி நறுக்குனது, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, தக்காளி சாஸ், சில்லி சாஸ், மயோனைஸ் எல்லாத்தையும் போட்டு நல்ல கட்லெட் மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து ஒரு 10 நிமிஷம் அதை ஊற விடுங்க. ஊற விட்டு ஒரு பேனில் வடை பொரிக்கிற அளவுக்கு அந்த மாதிரி எண்ணெய் விடாமல் ஓரளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த கட்லெட்டை கொஞ்சம் பெருசாக நல்லா தட்டி போட்டு 2 பக்கமும் செவக்க விட்டு 2 பக்கமும் செவந்ததும் இந்த சீஸ் துருவலை அது மேலேயே போட்டு ஒவ்வொரு கட்லெட் மேலேயும் போட்டு ஒரு 5 நிமிஷம் சிறு தீயில் வச்சு மூடி போட்டு மூடி வைக்க. அந்த சூடுலேயே அந்த கட்லெட் மேலே அந்த சீஸு அப்படியே உருகி அப்படியே அது கட்லெட்டோடு ஒட்டி இருக்கும். இதை எடுத்து பரிமாறுங்க. ரொம்பவே நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான கட்லெட். செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.